வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சித்ரானஸுக்கும் ரோமன் ரெய்ன்ஸுக்கும் அத்திப்பூத்த மாதிரி அடிக்கடி ஒரு மேட்ச் நடக்கும். இந்த தடவை லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தளபதி மூவி மாதிரி தாங்க. அதனால நான் வீடியோ போடல. தளபதி படம் பார்க்குறது தானே மெயினான விஷயம். எனக்கு கடைசி லாஸ்ட் ஒன் டான்ஸ், அதே மாதிரி தான் ரோமன் ரெய்ன்ஸுக்கும் சித்ரானஸுக்குமான மேட்சும் லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடத்துகிறாங்க. இதுக்கப்புறமா நடக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரோமன் ரெய்ன்ஸுக்கும் சித்ரானஸுக்கும் நடக்கிற மேட்ச்சில் பொதுவாகவே சித்ரானஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸை டாமினேட் பண்ணி கிண்டல் அடிப்பார். ரோமன் ரெய்ன்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா சித்ரானஸோட ஸ்டோரியிலேயே முகம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சுருங்கிரும், சித்ரானஸை பேச மாட்டார், அந்த இடத்த விட்டு போயிடுவார். இதை தான் வழக்கமாக WWE பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஷோலையும் காட்டுவாங்க. அதுலேயும் சித்ரானஸ் வந்து ரோமன் ரெய்ன்ஸை பார்த்து என்ன சொல்லுவார்னா, ஷீல்டில் வந்து நீ ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நான் அதை வந்து தட்டி செல்லதுக்காக சேர் எடுத்து அவன் முதுகுலேயே அடித்தேன், மணி இந்த பேங்கை புடுங்கினேன், நீ WWE சாம்பியன் ஆகும்போது நான் அதை தடுத்து சாம்பியன் ஆனேன், அதுக்கப்புறமா நீ WWE சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியாவில் வின் பண்ண அடுத்த மாதமே நான் மணி இந்த பேங்க் பேப்பரில் உன்னை எதிர்த்து மோதி அதுலேயும் நான் வெற்றி பெற்றேன், இது வரைக்கும் டைட்டில் மேட்ச்சில் ஒரு தடவை கூட நீ என்னை பீட் பண்ணது கிடையாது. இப்படி எக்கச்சக்க முறையில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸுக்கும் சித்ரானஸுக்குமான ஸ்டோரியில் ரோமன் ரெய்ன்ஸை கடுப்பேற்றதுக்காக தான் சித்ரானஸ் பல விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த மண்டே நைட்டால் நம்ம எல்லாருமே ஷாக் பண்ணுற மாதிரி ரோமன் ரெய்ன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாருங்க. இப்போ நான் சொன்னோம்ல, இதைத்தானே நீ சொல்ல போகிற, இதுக்கு மேலே நீ என்னத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரானஸை ஓப்பனாகவே சொல்லியிருப்பார். ஆமாண்டா, நீ பண்ண பெருசானா எல்லாம் ஓகே, இப்போ இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் உன்னோட டேடி தானே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு ட்ரிபிள் ஏஜ். இப்போது நான் வந்து நம்பர் 1ல் இருக்கிறேன், நீ நம்பர் 2ல் இருக்கிற, என்ன தான் நான் தான் பெஸ்ட்டு கிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னாலும் இப்படி நம்பர் 2ல் தானே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெய்ன்ஸ் சொன்ன அந்த வசனங்கள்லாம் பட்டாசை கொளுத்தி விட்டால் எரியுமே, அந்த மாதிரி பங்கமாக இருந்தது. சரி, இப்போது மெயினான மேட்ருக்கு வருவோம். இப்போது சித்ரானஸை கடுப்பேற்றதுக்காக தான் ரோமன் ரெய்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் எனக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா, சம்மர் ஸ்லாமில் சித்ரானஸை கடுப்பேற்றதுக்காக ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெய்ன்ஸை கடுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஷீல்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றது, முதுகில் அடி வாங்குறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்ரானஸ் வழக்கமாக பண்ணுவார். 1 இல்லை 2 இல்லை, ராயல் ரம்பில் ஒருக்கா, ரெசல்மேனியாவில் ஒருக்கான்னு சொல்லிட்டு ரோமன் ரெய்ன்ஸோட மேட்ச்சில் இன்வால்வ்மெண்ட் ஆகிறது, அவர் கூட மோதுறது சொல்லிட்டு ஷீல்டோட ட்ரெஸ்ஸை அடிக்கடி பார்த்தீங்கன்னா சித்ரானஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை நம்ம பார்த்துருக்குறோம். பட் ஆனால் இது வரைக்கும் சித்ரானஸுக்கும் ரோமன் ரெய்ன்ஸுக்கும் மேட்ச் ரோமன் ரெய்ன்ஸ் ஷீல்ட் ட்ரெஸ்ஸை போட்டது இல்லை. அது நடக்க வாய்ப்பு இருக்குது. எஸ், நம்ம பிக் டாக வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சித்ரானஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய நார்மலான என்ட்ரியில் வந்துட்டார், சித்ரானஸாக வந்துட்டார். ரோமன் ரெய்ன்ஸாக நம்ம எல்லாருமே ஓடிஸே எதிர்பார்த்துருக்கோம். பட் ஆனால் அவர் ரோமன் ரெய்ன்ஸாக இல்லாமல் ஷீல்டில் இருக்கிற பிக் டாக அந்த தீ மியூசிக்கில் அந்த அரங்கத்துக்குள்ளே வராரு. இதை விட சித்ரானஸை கடுப்பேற்றதுக்கு எந்த வகையிலையும் எந்த மேட்டரும் கிடையாது. அது நடக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லாம் ரோமன் ரெய்ன்ஸை கடுப்பேற்றதுக்காக சித்ரானஸ் வந்து ஷீல்டு ட்ரெஸ்ஸில் வருவார். இந்த தடவை ரோமன் ரெய்ன்ஸே ஷீல்டு ட்ரெஸ்ஸில் வருவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. நடந்தால் நல்லா தான் இருக்கும். பொதுவாகவே இவங்க 2 பேருடைய ஸ்டோரியில் 2 பேருமே ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர் அப்படிங்கிறதுனால மேட்ச் நல்லா இருக்கும். அதுவும் இந்த தடவை பிளட் லைனோட இன்னர் வேர்டு இல்லாமல் 2 பேருமே சிங்கிளாக சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு அப்டேட்டில் சொன்னது தான், WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமும் ரோமன் ரெய்ன்ஸ் சாம்பியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அதனால் எந்த விதமான இடையறையும் இல்லாமல் ரோமன் ரெய்ன்ஸ் சித்ரானஸை பீட் பண்ணணும். இப்போ சித்ரானஸ் வந்து அடிக்கடி சொல்கிறாருல, சிங்கிள்ஸ் மேட்ச்சில் என்னை பீட் பண்ணதே இல்லைன்னு, அதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி WWE நினைக்கிறதா ஒரு சில அப்டேட் கிடச்சிருக்குது. அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, அடுத்தது கோடி ரோட்ஸோட ஹில்டன் தனம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் பொதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வந்து ஒரு டாமினேட்டான ஃபேஸு. வில்லத்தனம் பண்ணாத ஜான்சனாவையே கோடி ரோட்ஸுக்காக வில்லத்தனம் பண்ண வச்சாங்க. கோடி ரோட்ஸ் வில்லத்தனம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஜான்சனாலேருந்து கெவின் ஓவன்ஸ்லேருந்து சாமி வரைக்கும் அவங்கள தான் WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் ஆகுறாங்களே தவிர்த்து ரேண்டி ஓர்டன் பார்த்தீங்களா. ஆனால் கோடி ரோட்ஸை ஆக்க மாட்டேங்காங்க. இப்போ இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் கோடி ரோட்ஸுக்கும் பங்குக்கும் நடக்கிற மேட்ச்சு ஒரு டைட்டில் மேட்ச் அப்படிங்கிறத தாண்டிலும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த அரங்கத்தை விட்டு போகும்போது
போது ஏதாவது ட்விஸ்ட் இருக்குன்னு. இப்போ 3 ட்விஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். முதலாவது சிஎம் பாங்க் வில் ரீடைன் த டைட்டில் அப்படின்னு இருக்கும்போது 2 விதத்தில் இருக்கலாம். சிஎம் பாங்க் டைட்டில் ரீடைன் பண்ணதுக்கப்புறமா கடுப்பான கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பங்கை பயங்கரமாக அட்டாக் பண்ணலாம். ஸோ வெப்பன்ஸ் எடுத்து அட்டாக் பண்ணலாம். அதுக்கப்புறமா பங்கை பிளட் வர வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கோடி ரோட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹீல் கேரக்டர் ஆயிடுவார். அது ஒரு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். சரி, அப்போ நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராண்டி ஆர்டன் வில் பி த ரிட்டர்ன். ராண்டி ஆர்டன் இந்த மேட்ச் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகி கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் நடக்கலாம். அதுவும் ஒன்று கோடி பங்க் 2 பேருமே அட்டாக் பண்ணி இதை ஒரு ட்ரிபிள் த்ரெட் ஸ்டோரினா கொண்டு போகலாம். அல்லது இவர் வந்து ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வந்த உடனே கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பங்க் வின் பண்ணதுக்கப்புறமா அடுத்து ராண்டிக்கும் கோடிக்கும் தனி ஃபியூடாக கொண்டு போகலாம். மேக்ஸிமம் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் 3வது சொல்லப்படுறது நல்லா இருக்குது. ஆனால் இது நடந்தால் நல்லா இருக்கும். டபிள்யூ நடத்துவாங்களான்னு தெரில. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பங்க் வில் த ஹீல் டர்ன். பொதுவாகவே டபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை நாங்கள் வந்து ஃபேஸாக தான் காட்டுவோம், ஹீல் கேரக்டர் பண்ண வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக இருக்கிறாங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்படிங்கிற போது டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பங்கை ஹீல் கேரக்டர் பண்ண வைக்கலாம். பங்குடைய ஹீல் கேரக்டர் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த மனுஷன் ஹீல் கேரக்டர் பண்ணால் ஸ்மாக்டவுன்னு அவர் தூக்கி நிலைநாட்டலாம். என்ன தான் ஃபேஸாக இப்போ ஸ்மாக்டவுனில் இருந்தாலும் அந்த ஹீல் கேரக்டர் இருக்கிற பங்கை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். டபிள்யூ அந்த பங்கை கொடுக்க மாட்டேங்காங்க. அது ஏன்னு தெரில. ஒருவேளை கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ண ஸ்டேஜில் பங்கு வந்து சீட்டிங் பண்ணி ஒரு ஹீல் கேரக்டர் ஆகி அதுக்கப்புறமா டைட்டில் ரீட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அல்லது இப்படி நடந்தால் கூட நல்லாயிருக்கும். இதில் கோடி ரோட் 4 டைமாக டபிள்யூ சாம்பியன் ஆகிட்டார். இப்போ சமீபத்தில் சம்மர் ஸ்லாமோட லீக்கேஜ் நியூஸில் கோடி ரோட்ஸ் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி இருந்தது. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். மேபி இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் தான் சாம்பியன் ஆகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும். அப்படின்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டாக நம்ம சிஎம் பாங்க் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுற மாதிரி. இப்போ கோடி ரோட்ஸ் 4 டைமாக டபிள்யூ சாம்பியன் ஆகிட்டாரு. ஆனால் அது வந்து மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பிடிக்கலை. ஆனால் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க் ஹீல் கேரக்டர் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஆனால் அதை பண்ணுவாங்களான்னு தெரில. இப்படி இந்த மேட்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது, சில செய்திகளை போயிட்டுருக்குது. சொன்னதில் ஏதாவது ஒன்று நடக்க போகுது. சரி, இதில் எது நடக்க போகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டபிள்யூ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா எந்தவித பேப்பரவையும் மனித பேங்க் இடைப்பட்ட நாட்களில் கன்ஃபார்ம் பண்ணலை. பொதுவாகவே மந்த்லி ஒருக்கா பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேப்பரி நடத்துவாங்க. இப்போ ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து சம்மர் ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா செப்டம்பர் மந்தில் எந்த விதமான பேப்பரையும் டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கப்புறமா செப்டம்பருக்கு அப்புறமா அக்டோபர் மாதம் தான் பார்த்தீங்கன்னா மனித பேங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. நவம்பர் மாதம் சர்வைவர் சீரீஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டோட்டலி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வருஷத்தில் எல்லா பேப்பரையும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இடைப்பட்ட நேரத்தில் கிரவுன் ஜூவல் நடக்கும். இப்போ என்ன விஷயம்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா 1 மந்த் கேப் விட்டு எந்த வித பேப்பரையும் நடத்தாமல் இருக்க போகிறாங்களா? இடைப்பட்ட நேரத்தில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. ஆனால் அது பேப்பரி இல்லையே. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்லாம் எப்படி சப்பையாக இருக்குது. அதெல்லாம் பேப்பரி அளவுக்கு ஒர்த்தாகவும் இல்லை. அப்படிங்கிற போது டபிள்யூ என்ன நடத்த போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. டபிள்யூ எப்படி 1 மந்த் கேப் விட்றாங்கன்னு தெரில. ஏன்னா இவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பணத்தாசை பிடிச்சவங்க. பேப்பரியில் பொதுவாகவே 5 மேட்ச்சு அல்லது 4 மேட்ச் தான் நடத்துகிறாங்க. அப்படிங்கும் போது மாதத்துக்கு ஒருக்கா பேப்பரி நடத்துறது தப்பு இல்லை. ஏன் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு மாதம் நடத்தாமல் போகிறாங்க அப்படின்னு தான் தெரில. லாஸ்ட் இயர் இப்படி தான் நடக்காமல் இருந்தது. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரசல் பலுசா அப்படிங்கிற பேப்பரே நடத்துனாங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இப்போவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் கன்ஃபார்மேஷன் நியூஸ் எதுவுமே கிடைக்கல. அப்படிங்கிற போது எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா இந்த பேப்பரையும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கான ரசனிங் செய்திகளோட தான் பிடிச்சி நான் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப்